எப்படி நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை வந்து ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து சஞ்சீவ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேள்வி கேட்கல. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவனும் விரும்பியிருக்கான், நிறைய பொண்ணுங்க இவளையும் விரும்பியிருக்காங்க. பட் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, காசு இல்லைன்னு தெரிஞ்சு அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா செகண்டே காணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு நடந்த இந்த ரிஜெக்ஷன்ஸ், உங்களோட அந்த லவ் ஃபெயிலியர், அதெல்லாம் அம்மாக்கு தெரியுன்றது உங்களுக்கு தெரியுமா? இவங்கக்கிட்ட சொல்லுவேன், அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ண முடியும்? பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கு போக வேண்டியது. அடுத்தது என்ன? எப்படி நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை வந்து ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து சஞ்சீவ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேள்வி கேட்கல. ஆலியா மாதிரி ஒரு மருமகள் இருந்தால் நல்லா இருக்கும் அவங்க ஃபீல் பண்ணாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது ஆலியா வந்து அதில் வந்து என் பையனை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்தேன். அம்மா நீங்க சொல்லுங்க, இப்போ சஞ்சீவ் கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்டோட குவாலிட்டி, சஞ்சீவ் அப்பா குவாலிட்டி, என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கிறது நீங்க வந்து பாக்குறீங்க? அவரோட குவாலிட்டி 2 பசங்கள்ட்டையுமே இருக்கு. இவன்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. அவன் உட்காரத்துலேருந்து நடக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே மேக்சிமம் அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கு. அந்த குணங்கள் எல்லாமே அது நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம தெரிய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து அதை இதாகிட்டோம். அவர் இல்லைங்கிறப்ப அவன் சொன்ன மாதிரி இன்னி நான் வந்து பசங்க லைஃப்னு அந்த ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பித்து, செகண்ட் டேலேருந்து நாங்கள் வந்து நார்மல் லைஃப் வந்துட்டோம். நாங்கள் செகண்ட் டே இதுதான் லைஃபு, இதுதான். ஏன்னா இவங்க ஃப்ரெண்டோட பாட்டின்னு சொல்லிட்டு போனாங்க, இப்போ நீ வீக்கானேன்னா உன் பசங்க வளர்ச்சி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செகண்ட் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், நோ இனி இவங்களுக்காக நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்ன நார்மல் ஆகிட்டோம். அந்த 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒருத்தராக நம்மளை விட்டு கிளம்பிட்டாங்க, ஊர்லேருந்து வந்தவங்கெல்லாம். பின்ன நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இவங்க 2 பேரும் வந்து அந்த சமயம் பார்த்திங்கன்னா நான் எப்படி இருக்கிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது. இவனுக்கும் அப்படி தான். அவர் பேங்க்கில் போய் பேசுகிறதோ இல்லை கேஸ் புக் பண்ணுறதோ எதுவுமே தெரியாது. பெரிய சன்னுக்கு கொண்டு தான் அவன் கொஞ்சம் தெரியும் அவன் விஷயங்கள். ஆனால் நல்லா மேனேஜ் பண்ணான் அவங்க வந்த ஒய்ஃபும் அப்படி தான். நான் வந்து இப்போ இங்கே கூட இந்த பிள்ளைய கூட நான் ஒருத்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஃபேஸ் பண்ணாங்க அந்த ஃபேமிலி இது வரைக்குமே. இன்றைக்கி அவங்க இல்லாமல் நாங்கள் ஒரு 4 days வந்து போய் ஒரு ரூமில் தங்கலாம், ஒரு ஹோட்டலில் தங்கலான்னு சொல்லி தங்கியிருக்கோம். எங்களால் முடியல. என்ன எப்படி ஹாப்பியாக இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி போர் அடிச்சிருச்சு எங்களுக்கு அது. ஓகே, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் அந்த மாதிரி. பெரிய சன்னோட பையனும் அப்படி தான். இவங்க வர்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் தான் என் கூட இருந்தாங்க. பட் அந்த 8-9 days எப்படி எனக்கு போச்சுன்னே தெரியல எனக்கு. ஓகே. ஸோ சஞ்சீவ் அம்மாவை நாங்கள் வந்து எப்போதுமே சிரிச்ச முகமாக தான் பார்த்துருக்கோம். அந்த வார்மாக இருப்பாங்க எப்போதுமே. சின்ன வயசில் இல்லை அப்புறமா எப்போயாவது இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லேயே எப்போ அம்மா வந்து பயங்கரமாக கோவப்பட்ட ஒரு மூமெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? கோவப்பட்டு திட்டின ஒரு மூமெண்ட் அப்படின்னா? எனக்கும் அம்மாவுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். நம்ம ஓப்பனாக சண்டை போடுறதுல அம்மா கூட தான் எப்போவுமே. சின்ன வயசுலேருந்தே அது அப்படி தான். நிறைய அடி வாங்கியிருக்கேன் அம்மாக்கிட்ட, அண்ணனும் வாங்கியிருக்கான். அம்மா எப்படின்னா, நானும் அண்ணன் சண்டை போட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா அம்மா சைலண்ட்டாக அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டு போய் உட்காந்துருவாங்க. எங்கள் அப்பா பிடிச்சி வெளுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். பொண்ணு கேட்க போகிறப்போ எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல. பேசிட்டு நாங்கள் கிளம்பிடலாம், மேரேஜ் வந்து நம்ம வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். நாங்கள் அதை எல்லாமே மெசேஜில் எல்லாம் பேசிட்டாங்க. பேசிட்டு 3 மணி நேரம் பேசியிருப்போம். எல்லோரும் வந்திருந்தாங்க கூட, ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப பசிக்குது கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுங்க, எனக்கு பசிக்குதுன்னு ஆளே வந்து நிற்கிறாங்க. சரி, அதுதான் நான் சொல்லலாம். டக்குன்னு ஞாபகம் வந்துதான். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஆலியா மாதிரி ஒரு மருமகள் இருந்தால் நல்லா இருக்கும் தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது. சூப்பர். ஸோ அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கல, ஸோ அவங்க வந்து சஞ்சீவ் உங்களெல்லாம் மட்டும் நம்பி கிளம்பி வந்துட்டாங்க, அப்போ அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்காக இருந்தது? நான் கேட்டேன், நான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் எங்கள் காஸ்ட் மத்தலப் அது வந்துச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நான் எப்படி நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை வந்து ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து சஞ்சீவ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேள்வி கேட்கல அவங்கள, சொல்லலை. சரி, ஏன்னா சஞ்சீவ் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அவனும் விரும்பியிருக்கான், நிறைய பொண்ணுங்க இவளையும் விரும்பியிருக்காங்க. பட் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, காசு இல்லைன்னு தெரிஞ்சு அந்த செகண்டே பார்த்திங்கன்னா செகண்டே காணாமல் போயிடுவாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. ஆலியா வந்து அதில் வந்து என் பையனை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரியுமா அம்மாவுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நடந்த ரிஜெக்ஷன்ஸ், உங்களோட அந்த லவ் ஃபெயிலியர், அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் தான் சொல்லுவேனே. நான் தான் சொல்லுவேன், இவங்கக்கிட்ட சொல்லுவேன், அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன பண்ண முடியும், பார்ட் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கு போக வேண்டியது. அடுத்தது என்ன? ஸோ இனிஷியலாக உங்கள் 2 பேருக்கும் அந்த பழகிற அந்த ஃபேஸ் அது எப்படி இருந்துச்சு, அந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன்? எனக்கு அவங்களுக்கு பழகிறதா, எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு லாங்குவேஜும் வந்து இவங்க உருது பேசுவாங்க, எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம். தமிழ் தான் தெரியும் எனக்கு. நான்வெஜ், வெஜிடேரியன் அண்ட் வந்து இவங்க ஹிந்தி மூவிஸ், ஹிந்தி பாட்டு, ஹிந்தி சீரியல்ஸ் கேட்பாங்க. நம்ம தமிழ் மூவி, தமிழ் பாட்டு, தமிழ் சீரியல் பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணுன்றது இருக்கும்ல. அதுக்கு வந்து ஆக்சுவலி இவங்க வந்துட்டு இன்கேஸ் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு எப்படி இருந்தோமோ அது அப்படியே லைஃப்பை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க, பிடிச்ச மாதிரி. இங்கே வந்துட்டோம், இதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வெஸ்டர்னாக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா வெஸ்டர்னாக இருங்க, நீங்கள் தமிழ் பாட்டு தான் கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் பாட்டு கேளுங்க. ஸோ எதுவுமே அங்கே வந்து ஒரு கம்பல்ஷன் மாதிரி கிடையாது. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ எதுவும் ப்ராப்ளம், எல்லாமே உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் சாமி கும்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உங்கள் பிளேஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களோட சாய்ஸ். எதுவுமே வந்து கம்பல்ஷன் கிடையாது. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எதாவது தப்பு பண்ணால் ஷில் அட்வைஸ், போத் வில் அட்வைஸ். இது மாதிரி இருந்தால் நல்லது. எப்படின்னா, இப்போ இது இல்லை சாமி கும்பிட்றது அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் அப்படின்னு, நம்ம தப்பாக பண்ணணும் தான் அவங்க கரெக்டாக பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படி தானே தவிர நம்மளோட ஒரு ஃப்ரீடம்லாம் வந்துட்டு இருக்கும் எப்பவுமே. ஸோ அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். மேபி அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு, இப்போ நிறைய வீட்டில் மாமியார் வந்துட்டு இந்த அளவுக்கு ப்ராடாக திங்க் பண்ணாங்கன்னா இன்னும் அந்த வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து ஒரு தடவை காயத்ரி யுவராஜ் அவங்கள மீட் பண்ணும்பொழுது 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ 3ஆவதா ஒரு குழந்தை ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா அப்படி கேட்கும்போது அவங்க வந்து கப்பலாக ரெடியாக இருந்தாங்க. ஓகே, எங்களுக்கு 3 குழந்தை ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி ஸ்பெஷலி ஆசைப்பட்டாங்க. ஓகே, எனக்கு 3 காயத்ரி யுவராஜ் ஸோ ஓகேயா. ஆனால் அவங்க காயத்ரி அப்பா, ஐயோ சாமி எங்களால் முடியாது, எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, யுவராஜோடைய அப்பா வந்து அந்த மாதிரி யுவராஜோட அப்பா எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ஒரு வேளை அவங்க ஒரு 3rd பேபி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு, ஆக்சுவலாக எவ்வளோ குழந்தை பிறந்தாலும் நான் ரெடி தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவங்க ஏதோ 3rd பேபிக்கு ரெடி அப்படின்னு நம்ம கிட்ட போனது சொன்னாங்க, பதிவு இருக்கு எங்ககிட்ட. இல்லை நம்ம வந்து அந்த ஒரு பீக் டைமில் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும்ல. ஒரு 2 பேபின்னு ஓகே, இதுக்கு மேலே நம்ம அதுனா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ், நம்மளோட கரியர்லாம் என்ன ஆகுது. ஸோ மேபி அதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்குல்ல. இல்லை, ஹெல்த் வைஸும் வந்து இன்றைக்கி ஹெல்த் வைஸு, ஃபினான்ஷியல் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ண பாசம் அதெல்லாமே குறைஞ்சிரும். இது வந்து கரெக்டாக இருக்குது. இனி ஒரு பேபி பிறந்தாலும் நான் ரெடி, அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். பட் வந்து குழந்தைங்க பாவம், அவங்க வந்து இப்போ வீட்டில் இருக்காங்க ஒரு 1.5 மந்த்தாக. பட் இவங்க 2 பேரும் பாப்புன்னு சுற்றிட்டே இருக்காங்க பின்னாடி. ஸோ அது வந்து இனி அவங்க ஷேர் பண்ணும்போது பாவம், இந்த குழந்தைங்க பாவமாக போயிடும். ஓகே, ஸோ இப்போது இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, ஒரு நல்ல லவ் பண்ணிருந்தோம், அப்புறம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரேக்கப் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தனித்தனியாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் சஞ்சீவ் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையுது அப்படின்னு இருக்கும்போது சடனாக பிரேக்கப் அப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கு பயமா இல்லை? எவ்வளோ வருத்தமாக இருந்தது அது? பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தாங்களே, கூப்பிட்டு அனுப்புனாங்க, அவங்க ஷூட்டிங் பிளேஸில் கூப்பிட்டு அனுப்புனாங்க. வந்தாங்க வீட்டில் இருந்து. ஷூட்டிங்கில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எல்லாமே கேட்டுட்டு இந்த மாதிரி ஆலியா வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுனாங்களாமேனா, இல்லையே பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஒரு 2-3 விஷயம் என்கிட்ட கேட்டாங்க.
இல்லையே ஹாலியாக பண்ணலைன்னா சரியான பொய் சரியான பொய். பின்ன அதோட வந்து எதுவும் இது பண்ணல. பின்ன 2 டேஸில் அவங்களே சரியாயிட்டாங்க. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பின்ன 2 டேஸில் பார்த்தாங்கன்னா வந்து சேம் தக்காளி தொக்கும் சப்பாத்தி செஞ்சு கொடுங்கன்னு வந்துட்டாங்க. அவ்வளோதான். சூப்பர். ஸோ அதில் வந்து அந்த தெய்வங்கள் எல்லாம் பாட்டு போடும்போது நான் கீழே இருந்து கவனிச்சேன். இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது, நீங்கள் ஒரு செகண்ட் டக்குன்னு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன சொல்ல? நான் அவங்கள நேரில் பார்த்தது இல்லைல்ல, ஆனால் இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறதுலையே வந்து எனக்கு அவங்க மேலே ஒரு அன்பு, ஒரு மரியாதை அது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து நான் நேரில் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கோன்றது ஒரு இருக்கும் எனக்குமே. அதுதான் எனக்கு அப்பப்போ அதை கேட்கும்போது எனக்குமே ஒரு ஃபீல் ஆகிடும். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.